அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். கோசலை அன்னையின் முகத்தை பார்த்து ஆறுதல் அடைவேன் என பரதன் தன் தாயிடம் கூறுதல். பாடல் எண் 893. அன்னை முகம் பார்த்தேனும் ஆறுதலை அடைந்திடுவேன், பொன் பூக்கும் முகம் பார்த்தே புவி பூவின் தடம் தொடுவேன், இன்னலெல்லாம் களைந்திடுவேன், இன்பமெல்லாம் தொடர்ந்திடுமே, துன்பமெல்லாம் தீர்க்கும் அண்ணன் தோற்றம் அங்கே கிடைத்திடுமே. இதுவே 893வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். அன்னை முகம் பார்த்தேனும் ஆறுதலை அடைந்திடுவேன் என்ற முதல் வரிக்கான விளக்கம், என் தாயாகிய கோசலையின் முகத்தை பார்ப்பதன் மூலமாவது நான் பெற்றிருக்கக்கூடிய துன்பங்களிலிருந்து விடுதலை பெற்று விடுவேன். அந்த துன்பங்களுக்கான ஆறுதலை அந்த தாயின் முகத்தை பார்ப்பதன் மூலமாக நான் அடைந்து விடுவேன். பொன் பூக்கும் முகம் பார்த்தே புவி பூவின் தடம் தொடுவேன். பொன்னே பூத்தது போல் அந்த தாயின் முகமானது பூத்திருக்கும். அந்த தாயின் முகத்தை பார்ப்பதன் மூலமாக பூமி என்கிற பெரும் பூவின் தடம் அந்த தாயின் முகத்திலே பதிந்திருக்கிறது. அந்த தடத்தை நான் தொட்டு விடுவேன். மண்ணிலே பதிந்திருக்கக்கூடிய காலடி தடங்கள் இந்த பூமியானது நம்மை தாங்கிக் கொண்டிருப்பதால் மண்ணிலே காலடி தடங்களாய் காலடி சுவடுகளாய் பதிந்திருக்கிறது. அதை போலவே அந்த கோசலை தாயின் முகமானது இந்த பூமியையே, புவி பூ என்கிற அந்த பூமியையே தாங்கி நிற்பதால் அந்த பூமியின் தடமானது மண்ணிலே பதிந்திருக்கக்கூடிய காலடி சுவடுகளைப் போலவே அந்த தாயின் முகத்திலே பதிந்திருக்கும். எனவே அந்த தாயின் முகத்தை பார்ப்பதன் மூலமாக நான் அந்த புவி என்னும் அந்த பூவின் தடத்தையே நான் தொட்டு விடுவேன். அந்த தாயின் முகமானது அவ்வளவு பெருமை வாய்ந்தது, அந்த பூமியே தாங்கி நிற்கக்கூடிய தன்மை கொண்டது என்பதால் அவள் மிகவும் மேன்மையான உயர்வான தாய். அவளை நான் பார்ப்பேன். அவ்வாறு பார்ப்பதன் மூலமாக இன்னலெல்லாம் களைந்திடுவேன், இன்பமெல்லாம் தொடர்ந்திடுமே, நான் அடைந்திருக்கக்கூடிய துன்பங்கள் யாவையும் நான் விலக வைத்து விடுவேன். அவ்வாறு என்னுடைய துன்பங்கள் எல்லாம் விலகி செல்கையில் என்னை வந்து இன்பமெல்லாம் தொடர்ந்து வந்துவிடும். அனைத்து இன்பமும் என்னை தொடர்ந்து வந்துவிடும். துன்பமெல்லாம் தீர்க்கும் அண்ணன் தோற்றம் அங்கே கிடைத்திடுமே. அவ்வாறு அனைத்து இன்பங்களும் என்னை தொடர்ந்து வருகையிலேயே எனக்கு அனைத்து துன்பங்களையும் தீர்த்துவிடக்கூடிய என் தமையன் ராமனின் தோற்றமும் அங்கே கிடைத்துவிடும். அது மட்டுமல்ல, என்னுடைய தாயின் முகத்திலே என்னுடைய தமையனின் முகமும் தெரியும் என்பதால் அந்த தாயின் முகத்தை பார்ப்பதன் மூலமாக என்னுடைய துன்பம் அனைத்தையும் தீர்த்துவிடக்கூடிய என்னுடைய அண்ணன் ராமனின் தோற்றம் அங்கே எனக்கு கிடைத்துவிடும். அதனால் நான் அனைத்து துன்பங்களில் இருந்து விடுபடுவேன் என்று பரதன் தன் தாயிடம் கூறினான். இதுவே 893வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 894வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.